பொதுவாகவே இந்த தைப்பூசம்னாலே எல்லாரும் முருகப்பெருமானை தான் நம்ம கொண்டாடுகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இந்த தைப்பூசத்தில் இன்னொரு விஷயமும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா என்ன விசேஷம் அப்படின்னா, மகாவிஷ்ணுவுக்கும் தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சேறை, திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருச்சேறை அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம். இங்கே சாரநாத பெருமாள், சாரநாயகி தாயார், இந்த கோவிலில் மொத்தம் 5 தாயார் இருப்பாங்க. இங்கே என்ன விசேஷம், தைப்பூசத்தில் இந்த பெருமாளுக்கும் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபலி சக்கரவர்த்தி அவர் பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தார் இல்லையா. மகாபலி சக்கரவர்த்தியை 3 அடி மண் கேட்டார். ஸோ 1 அடி பூமி 1 அடி வானம் எடுத்தார். இன்னொரு அடி எங்கங்கும்போது மகாபலி சக்கரவர்த்தி அவருடைய சிரஸ் தலையை காமிச்சார். ஸோ பெருமாளுடைய பாதம் அந்த சிரஸ் மேலே அவர் வைக்கிறச்சே மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையில் அவர் பாதத்தை வச்சார் இல்லையா. ஸோ அந்த பாவத்தை தீர்ப்பதற்காக பெருமாள் திருவிக்கிர அவதாரம் எடுத்தார். அந்த காலை கங்கையில் போய் அவர் நினச்சாராம். ஸோ கங்கையில் விஷ்ணு தன்னுடைய பாதத்தை நினைத்து தன்னுடைய பாவத்தை தீர்த்து கொண்டார். அப்போது கங்கை ரொம்ப பெரியவளாயிட்டா. ஒரு பாவத்தை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கங்கை தான் பெரியவள்னு. காவேரி தாயார் என்ன பண்ணுறா, கங்கையை விட நான் ஒரு பெருமையை அதிகமாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த திருச்சேரையில் பெருமாளுடைய சன்னதி முன்னாடி ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் காவேரி தாயார் பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணுறா.